வணக்கம். மெய்ஞானத்தில் ஓங்காரங்க அதுதாங்க எல்லாமே அடக்கம். விஞ்ஞானத்தில் ஹாம், ஹெச்ஏஎம் ஹாம். என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க. இந்த செல்லுலார் ஃபோனு, இன்டர்நெட்டு இதெல்லாம் ஃபெயில்யூர் ஆகிடுங்க. இந்த டெலிஃபோன், இந்த டவர் இருக்குது பாருங்கள், எல்லாம் ஃபெயில்யூர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட காப்பாற்றுறது, ஜனங்களை காப்பாற்றுறது ரேடியோ ஸ்டேஷன். அதுக்கு என்ன ஹாம்னு சொல்கிறேன்னா, அதை கண்டுபிடிச்சது ஹைமன் ஐனி முர்ரேன்னு பேருங்க. அதை ஷார்ட் பண்ணி தான் ஹெச்ஏஎம் ஹாம்னு சொன்னாங்க. என்னடான்னா, ஆமாங்க, இதுக்கு லைசன்ஸு வாங்கினாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். உலகம் பூரா இருக்குதுங்க. இது எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 3 மில்லியன் லைசன்ஸ்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை? சொல்கிறேன் கேளுங்க. இந்த ரேடியோ ஸ்டேஷன் மூலிமா போய் வீட்டில் வச்சுக்கலாங்க. அது கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இந்த ஹாம் மூலிமா தான் மாலத்தீவில் ஒரு புரட்சி நடக்கும்போது, தகவல் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது, இந்த ஹாம் மூலியமாக தாங்க வெளியில் வந்தது அந்த தகவல். மாலத்தீவில் அந்த புரட்சி வெடிச்சது. அதே மாதிரி கொல்லத்தில் ஒரு விபத்து நடந்ததுங்க. அந்த விபத்துக்கு தகவல்லாம் ஒன்று டார்க்குங்க. ஏதாவது டிசாஸ்டர்னால் டார்க்குங்க. அப்போ இந்த ஹாம் தாங்க ஒத்தாசை பண்ணிச்சு. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே ஹியர் தட் இதெல்லாம் இல்லாமல் என்ன ஆச்சு, இப்போ குஜராத்தில் அங்கேயும் ஒரு வெள்ளம் வந்ததுங்க. அதுலேயும் இதை மாதிரி தாங்க இந்த ஹாம் ஒத்தாசை பண்ணுது. ஏங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க? சென்னையில் முன்னாள் முதல்வர் அவருடைய தோட்டத்தில் வெள்ளம் வந்த உடனே அந்த வெள்ளம் அந்த இதெல்லாம் பார்க்க முடியலைங்க. நெட்டு அது இதெல்லாம் ஒர்க் பண்ணலைங்க. இந்த ரேடியோ ஸ்டேஷன் அது என்ன ரேடியோ ஸ்டேஷன் என்னன்றீங்களா? இப்போது மோரார்லெஸ் வாக்கி டாக்கிங்க. அது வாக்கி டாக்கி. அந்த வாக்கி டாக்கினுடைய ஆரம்பமே இது தாங்க. இதை மாதிரி உங்களுக்கு நல்ல தகவல்லாம் நான் கொடுக்குறேன். திலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.